ஸோ இன்றைக்கி வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கமில் வந்து நேஷ்னல் ரெனேசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். இது டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ வரிசையாக டாபிக் வந்து கவர் பண்ணிட்டு வரோமா. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக், அதாவது தேர்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும். தேர்டு சாப்டர் நேஷ்னல் ரெனேசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட். இது வந்து 3 நியூ புக்கு. இது இல்லாமல் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கணும். அதுவும் இது இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கணும். ஸோ இந்த கைடு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கைடு வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது 19th செஞ்சுரி, 19th செஞ்சுரியில் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ 19th செஞ்சுரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த பிரிட்டிஷ்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் சில பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்துச்சு. என்ன பிரச்சனை? சமூக மூட நம்பிக்கை இருந்திருக்குங்க. சமூக மூட நம்பிக்கை இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து நச்சு சூழல் இருந்திருக்குது, சரிங்களா. இதெல்லாம் வந்து யார், ஆங்கிலேயர்கள் வரக்கூடிய சமயத்தில் இது மாதிரி இருந்திருக்குது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது சமூக சூழல் எப்படி இருக்குது, பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விவரமாக பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் வந்து இறுதியில் மேற்கத்திய பண்பாடெல்லாம் வந்துருச்சு, சரிங்களா. மரபு சார்ந்த நிறுவனங்களும் வந்துருச்சுங்க. ஸோ வந்தாலும் ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை. ஏன்னா மக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. மத கண்ணோட்டத்தையும் சமூக நிறுவனங்களை சீர்திருத்தத்தையும் ஜனநாயகப்படுத்துவதை வந்து ஒரு குறிக்கோளாக இருந்தாங்களாமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி பரவல், தேசிய மனப்பான்மை வளர்ச்சி, த க்ரோத் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து மேற்கத்திய சிந்தனைகள்லாம் இங்கே வந்துருச்சு. அதே மாதிரி ஐரோப்பியர்கள் நிறைய வந்து அவங்க வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் நிறையா கொண்டு வராங்க, விழிப்புணர்வு கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரோல் ஆஃப் ப்ரெஸ்ஸு, பத்திரிகையுடைய பங்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் உருவாகுதுங்க. அதே மாதிரி பகுத்தறிவு, மனித நேயம், இது எல்லாமே வந்து உருவாகிட்டே இருக்குது. அப்படி உருவாகும்போது தான் இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் உருவாகுதுங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்திய சமூகத்தில் வந்து இந்த மொழி, மதம், கலை, தத்துவம், இந்த துறைகளெல்லாம் நிறைய மாற்றங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சீர்திருத்த இயக்கங்கள் 2ஆக நம்ம பிரிக்கலாமா. தீஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2: ரீஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ். ரீஃபார்மிஸ்ட் அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்கள், ரிவைவலிஸ்ட் அப்படிங்கிறது மீட்பு இயக்கங்கள். இப்போது இந்த இயக்கங்கள் உருவாகும் பொழுது என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ரீஃபார்ம்ஸ் என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இயக்கங்கள் வந்து மதம் இழந்து விட்டு இருப்பாங்கள்ல மக்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தூய்மையானதை பற்றி எடுத்து கூறாங்க, எடுத்து அவங்களுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஒன்றுக்கு மற்றொன்றுமான வேறுபாடுகள் நிறையா வந்து பகுத்தறிவு, பகுத்து ஆய்வு, எந்த அளவிற்கு மரபுகள் சார்ந்து இருந்தன அதை பொறுத்து நிறைய ரீஃபார்ம்ஸ் உருவாக்குறாங்க. எது மாதிரி அப்படின்னா, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மத சீர்திருத்தங்களோடு ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகவும் இருந்ததாமா. அதே மாதிரி சமூக நீதியுடைய சாதி, ஆண் பெண் சமத்துவ இன்மை, இதெல்லாம் வந்து நியாயப்படுத்துகிறாங்க அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்படி பரிமாணங்கள் எவாலுவேஷன் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குது, தொடக்கத்தில் சமூக சீர்திருத்த இயக்கலாம் மாதிரி சின்னதாக உருவானுச்சு. பிறகு
ஒரு சமூகத்தின் ஒரு கீழடுக்க பகுதியிலேருந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய சிந்தனைகள், பழைய சிந்தனைகள்லாம் இருந்து புதிய வடிவத்தில் மீட்டு எடுக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான பங்கு எடுத்துன்னா ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையுடைய பங்குகள் வந்து நிறையா இருந்திருக்குது. இந்திய தேசிய இயக்கம் சமூக சீர்திருத்தத்துக்கான தலைமையும் அமைப்பையும் வழங்கியது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 20வது நூற்றாண்டில் நெருங்கிய உடனே இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தான் பிற்காலத்தில் இந்திய தேசிய இயக்கங்களாக மாறியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கும்போது பெண்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இல்லையாமா. அந்தந்த காலத்தில் ஒரே மாதிரியாக இல்லை. பண்டைய காலத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் வேத கால பெண்கள் வந்து பெண்கள் வந்து சம உரிமையாக வச்சுருந்தாங்களாமா. ஆனால் காலப்போக்கில் அவங்கள வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட், அவங்களுடைய நிலைமை வந்து மோசமாக அடைஞ்சிருச்சு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அடிப்பணியை வைக்கிற மாதிரி பெண்களுடைய நிலை அமைஞ்சிருச்சு. புதிய சமூக நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், பெண்களுடைய சுதந்திரத்தில் ஒரு வரம்புகள், கட்டுப்பாடுகள்லாம் உருவாயிருச்சு. பழைய காலத்தில் பெண்களுடைய நிலையை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிக காலம், தாய் தெய்வத்தை கூட வழிபட்டிருக்காங்களாம் பாருங்களேன். அதுக்கப்புறம் ரிக்வேத காலத்தில் வரும்பொழுது சபா சமைதி அப்படிங்கிறவங்களாம் வச்சுருக்காங்க. மனைவியின் நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்துச்சாமா. சரிங்களா? அது இப்போது ரிக்வேத காலத்தில் சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்துலாம் இருப்பாங்களாமா. ஆனால் அந்த வேத காலத்துக்கு பிறகு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலைமை கொஞ்சம் மோசமாயிருச்சு. அவங்கள வந்து சரியாக அதாவது சமய வேள்விப்படுகளை வந்து தவிர்க்கிறாங்க. ஏதாவது ஒரு வேள்வி நடந்துச்சு, யாகம் நடந்துச்சு அப்படின்னா பெண்கள்லாம் வரக்கூடாது. சுதந்திர கட்டுப்பாடு உருவாயிருச்சு. சதி என்னும் பழக்கம் பிரபலமாயிருச்சு. தந்தை வழி முறை கடுமையாக மாறிடுச்சு. பெண்கள் வேதாமங்கள் சொல்லுவாங்களே, அதாவது அடிமை மாதிரி வந்துட்டாங்க. அதே மாதிரி வேதங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லேட்டர், அதாவது வேத காலத்துக்கு பிறகு. மத்தியில் என்ன நடக்குது? வேத காலம் மத்தியில் என்ன நடக்குது? பெண்கள் இன்னும் மோசமாயிடுச்சுங்க. சதி ஃபுல்லாக வந்துச்சு. குழந்தைகள் திருமணம், பெண் சிசு கொலை, அடிமைத்தனம் எல்லாமே வந்துடுச்சு. இந்த பணம் வச்சுருக்கவங்கள செல்வந்தர்கள் அவங்களாம் வந்து ரிச் பாலிகேமி வாஸ் ப்ரீவேலண்ட். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆயிரும். அந்த காசு வச்சுருக்கவங்களாம் வந்து நிறையா அது திருமணங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விதவையின் நிலை வந்து ரொம்ப பரிதாபத்துக்கு மாறிடுச்சு. சத்தி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய சடங்கு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் விடோ ரீமேரேஜ் நடக்குது. அதுவும் வந்து விதவை மறுமணம் அரிதாக தான் காணப்பட்டது. தேவதாசி முறை வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. எமோங் தி ராஜ்புட்ஸ் ஜவுகார் அவங்களாம் வந்துட்டாங்க. பெண் கல்விக்கு சிறிதளவு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களாமா. அந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை மோசமாயிருச்சு. ஆனால் பிரிட்டிஷ் பீரியடு வந்துருச்சு. பிரிட்டிஷ் பீரியடு வந்ததுக்கப்புறம் நிறைய விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதே மாதிரி காலாவதியான பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே வந்து எதிராக பிரிட்டிஷ்காரங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஏராளமான தனிநபர்கள், சீர்திருத்த சங்கங்கள், சமய அமைப்புகள் பெண் கல்வியை ஊக்குவித்தல், விதவை மறுமணத்தை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், ஒரு தாரா மணத்தை வந்து நடைமுறைப்படுத்துதல், பெண்களுக்கு தொழில்கள், வேலைவாய்ப்புகள் எல்லாத்துலேயும் உதவுதல், இது மாதிரி அவேர்னஸ் வந்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உமன்ஸுடைய எஜுகேஷன் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஒரு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டைம்லைன் வர்றதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. 1819 கல்கத்தாவில் கிறிஸ்துவ மிஷனர்களால் பெண் சீரார் சங்கம், சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருக்கு? ஃபீமேலுக்காகவே. 1849 பார்த்தினா பெத்துன் பள்ளி, JET பெத்யூன், கல்கத்தாவில்
கல்வி குழுவின் தலைவராக இருந்தவர் தான் இந்த பெத்யூன் அப்படிங்கிறவர். 1854 சார்லஸ் வூட் பெண் கல்வியின் அவசியத்தை பெரிதும் அவர் வலியுறுத்தியிருக்காராமா. 1882 இந்திய கல்வி ஆணையம் ஹண்டர் பெண்களுக்கான தொடக்க பள்ளி தொடங்கப்பட்டது. ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், பெண்களுக்கான சிறப்பு உதவுத்தொகை, பரிசுகள் எல்லாமே பரிந்துரைக்கப்பட்டது 1882. ஆனால் அதுக்கு முன்னாடி 1880 பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் பல்கலைக்கழகம் நுழைய தொடங்கினார்களாமா. மருத்துவர்கள் ஆனாங்க, டாக்டர்ஸ் ஆனாங்க, ப்ரொஃபஸர்ஸ் ஆனாங்க, டீச்சர்ஸ் ஆனாங்க. இது மாதிரி நிறையா 1880ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1890 டி.கே. கார்வே பூனாவில் பல பெண்கள் பள்ளி ஒரு நிறுவர். பேராசிரியர் இந்த கார்வே இருக்கார் இல்லையா, பண்டிதர் ராமாபாய், அவருடைய மூலம் கல்வியை பெண்களுக்கு நேர்மையான ஒரு முயற்சி எடுத்து அவருக்கு பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு ஒரு முன் வராங்க. 1916 இந்திய பெண்கள் பல்கலைக்கழகம் யார், இந்த பேராசிரியர் டி.கே. கார்வே உருவாக்குறாரு. 1914 லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில் உருவாக்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி பெண்களுக்கான கல்வி நிறையா உருவாகுது. சரிங்களா? ஆனால் மேஜர் சோஷியல் எவில்ஸ், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 19வது நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தில் ஒரு மனிதாபிமானம் அற்ற நடைமுறை நடந்துச்சாமா. ராஜபுதனம், பஞ்சாப், வடமேற்கு மாகாணங்கள்லாம் இது கேஷுவலிட்டியாக நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக குடும்ப பெருமை, பெண் குழந்தைகளுக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் நிறைய பக்கம் இது பெண்களுக்கு மேலேயே வந்துருச்சு. ஏன்னா பெண் குழந்தை சிசு பிறந்தாலே அவங்களை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படி ஒரு பிரச்சனை வந்துடுது. அப்போ பிரிட்டிஷில் இருக்கும்போது இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை உருவாக்கிறாங்க. இது மாதிரி பெண் சிசுவெல்லாம் நீங்கள் கொலை செய்யக்கூடாது. வங்காள ஒழுங்காற்று சட்டம், சரிங்களா, 21/1795 ஒழுங்குமுறை சட்டம், 1802ஆம் ஆண்டின் பெண் சிசு கொலை தடை சட்டம் 1870. ஸோ இந்த ஆண்டு எத்தனாவது சட்டம், பெண் சிசு கொலை சட்டம், தடை சட்டம் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக படித்து வச்சுக்கணும். சைல்டு மேரேஜ் பற்றி, அப்போல்லாம் கேஷுவலாக 5 வயசு 6 வயசு 7 வயசுலாம் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா. பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சனை அது. சரிங்களா? அக்பர் குழந்தை திருமணத்தை தடை செஞ்சிருக்காரு. ஸோ அக்பர்லாம் என்ன, பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடியே பெண்ணிற்கு வயது 14 எனவும் ஆண்களுக்கு வயது 16 எனவும் நிர்ணயிச்சார் அக்பர். 1846 பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 10 கீழே யாரும், 10 ரொம்ப அதிகம்தான். அது மீன்ஸ் அது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு கீழெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதை தடை பண்ணுறதுக்காக 10ன்னு வச்சுருக்காங்க. பிறகு 1872 உள்நாட்டு திருமண சட்டம் படித்து வச்சுருக்கோம். 1872 உள்நாட்டு திருமண சட்டம். பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14, ஆண்களுக்கு வயது 18. இதெல்லாம் படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேஷுவலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா ஆண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 18, பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 14 நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், திருப்பி படித்து வச்சுக்கோ. இந்த ஏரியாலாம் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சதி பற்றி. உடன்கட்டை ஏறுதல் சொல்லுவாங்க இல்லையா, சதி. அது இந்திய சமூகத்தில் ஒரு சாதாரண, யார்கிட்டனா அந்த ராஜபுத்திரன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரி ஒரு சடங்கை கொண்டு கேஷுவலாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டார்னா அந்த தீயிலேயே அப்படியே மனைவியும் படுத்து எரிஞ்சு சாம்பலாயிடணும். இதுதான் சதி. ஆரம்ப காலத்தில்
தாமாகவே முன் வந்து செய்துட்டு இருக்காங்களாமா. இது ஒரு சடங்கு. ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்க, நானும் போவேன் அப்படிங்கிற மாதிரி தாமாகவே முன் வந்து செய்வாங்க. உறவினர்களின் வற்புறுத்தலாலும் செய்வாங்களாமா. சில பேர் போமாட்டேன்னு சொன்னா உறவினர்கள் இல்லை இல்லை நீ வந்து சத்தி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சடங்கு. 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி தனது குறிப்புகளில் எழுதியிருக்காராமா. பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டனர் என்றும் குறிப்பிட்டு எழுதியிருக்காராமா. 19வது நூற்றாண்டில் சதி என்னும் பழக்கம் வங்காளத்தின் பல பகுதியில் மேற்கிந்தியா தென்னிந்தியாவில் இது சாதாரணமாக இது நடைமுறையில் இருந்தது. இப்போ வராரு ராஜா ராம்மோகன் ராய். சரிங்களா? ராஜா ராம்மோகன் ராயுடைய வேலை, முக்கியமான வேலையை வந்து சதி ஒழிப்பது தான் முக்கியமான வேலையாக இருந்தது. 1818 1820 பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு சதிக்கு எகென்ஸ்ட். சதி என்னும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சாஸ்திரம் அப்படி சொல்லவே கிடையாது. ஏன் செய்கிறீங்க அப்படிங்கிறது தன்னுடைய கட்டுரையில் ராஜா ராம்மோகன் ராய் எழுதியிருக்கார். இந்த சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாமா. இதை செதிக்க செரம்பூர் சமய பரப்பு குழு ஒன்று ஒரு அமைச்சாரமா. செரம்பூர் சமய பரப்பு குழு. சதி ஒழிப்புக்கு எதிராக ராதா கந்த்வாப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோரும் இதுக்கு எகென்ஸ்டாக கருத்து வெளியிட்டிருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு இது குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் சதி என்னும் பழக்கத்தை ரத்து செய்வது இவருடைய வேலையாக இருந்துச்சு. அதுக்காக சட்டமும் ஏற்றாங்க. எப்போது டிசம்பர் 4 1829 எவ்வளோங்க 17 என்ற விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினாங்க. சரியா? இந்த சட்டத்தை நிறைவேற்று சதியில் யாராவது ஈடுபட சொன்னாலும் சரி, சதியில் யாராவது போனாலும் சரி, அந்த குடும்பத்தையோ அவங்க ஆட்களையோ வந்து தண்டித்து அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க. இது போன்ற நடவடிக்கைகள் 1830 செஞ்சாங்க. பம்பாயிலையும் செஞ்சுருக்காங்க. சென்னையிலையும் இது வந்து உடனடியாக சட்டமயமாக்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் யாருங்க? இந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனன்சன்ஸ், மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவது தான் இந்த ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க அவர் என்னென்ன செஞ்சார். ஸோ ஆத்மீய சபை 1814, பிரம்ம சமாஜ் 20 ஆகஸ்ட் 1828. இது மாதிரி அவர் எப்போ பிறந்தார், என்னென்ன செஞ்சார், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒரு சார்ட் மாதிரி இருக்குது. அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் பாருங்கள், அந்த மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ போதனி சபா 1839 வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? 1839. 1842 பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிருக்காரு. ஆதி பிரம்ம சமாஜம் ஆரம்பிச்சிருக்காரு. ராஜாராம் மோகன் ராய் கருத்துக்களை பரப்பியிருக்காரு. தேவேந்திரநாத் தாகூர், அது ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை. இவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். வங்காள மொழியில் வந்து ஒரு தத்துவ போதனி பத்திரிக்கை 1860 காசி விஸ்வநாத் முதலியோடு சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கேசப் சந்திரசன். இவருடைய வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் 1857 ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். 1865 நிறைய கிளைகள் உருவானுச்சு, 54 சமாஜங்கள் உருவானுச்சு. 1866 வந்து இந்திய பிரம்ம சமாஜம் கேசப் சந்திரசன் கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பிரிவு வந்துருச்சுங்க. 1866 ஒரு பிரிவு ஆதி பிரம்ம சமாஜம். அது வந்து தேவேந்திரநாத் தாகூருக்கு அவருடைய பேரில் ஆரம்பித்தது. இன்னொன்று வந்து 13 வயதுடைய மகளை பெஹரின் மைனர் இந்து மகாராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு. இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்த ஒன்று பாருங்கள், தேவதாசி முறை. தேவதாசி முறை த சர்வெண்ட் ஆஃப் காட். அதாவது குழந்தையிலேயே அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவங்க குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர் எதுவே இருக்காது. அவ்வளோதான். அந்த கடவுளுக்கு சேவை செய்வதே அங்கேயே வந்து அடிமையாக இருக்கணும். இந்த வேலையும் வந்து தடுக்கணும். இது வந்து சரியில்லை. கோவிலை கவனித்து கொள்வதோடு மட்டுமில்லாமல்
பரதநாட்டியம் மற்றும் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டு அங்கு தேவதாசியாவாக இருக்க வேண்டும். சரிங்களா? இது மோசமான ஒரு அவமானப்படுத்தப்பட்டாங்க. தேவதாசி தங்கள் கண்ணியம், பெருமை உணர்வு, சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்தார்களாமா. அப்படி இருக்கும்போது தான் இந்தியாவில் முதல் பெண் மருத்துவராக இருந்த யாருங்க? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இதை ஒழித்தே ஆகணும், தேவதாசி முறையை ஒழித்தே ஆகணும்னு சொல்லி தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தார். 1929 சென்னை சட்டமன்றத்துக்கு அவர் பரிந்துரைக்கப்படும் போது அவர் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து, என்ன மசோதா? தேவதாசி ஒழிப்பு மசோதா. 1930 டாக்டர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்த மசோதாவை சென்னை சட்டமன்றத்திற்கு முன்மொழிஞ்சு இந்த மசோதாவை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ தேவதாசியின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமா அமிர்தம். சரிங்களா? அதெல்லாம் நிறைய பெண்மணிகள் வருவாங்க. ஸோ மதராஸ் தேவதாசி சட்டம் அக்டோபர் 9, 1947. இந்த பகுதியெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சிறப்பாக படித்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமில் இது கேட்பாங்க. ஸோ மதராஸ் தேவதாசி சட்டம் அக்டோபர் 9, 1947 நிறுவப்பட்டது. ஸோ தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அங்கேயே கோவிலே இருக்கக்கூடாது, இது சட்ட விரோதமானது, இப்படி கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சட்டம் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் படித்தபடி 1804 பெண் சிசு கொலை தடுக்கிறதுக்காக, ஒழுங்குமுறை சட்டம் 1820 சதி பழக்கத்தை வந்து நிறுத்துவதாக, இந்து விதவை மறுமண சட்டம் 1856, உள்நாட்டு திருமண சட்டம் 1872, சாரதா சட்டம் 1930 சிறுவர்களை வந்து சிறு வயசிலே திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தேவதாசி ஒழிப்பு சட்டம் 1947. ஸோ இது மாதிரி வந்து சட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்ஸ் எல்லாத்தையும், டைம்லைன்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். த ரோல் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, சீர்திருத்த அந்த வாதிகள் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வேலைகள் என்னமா இருந்தது? 19வது நூற்றாண்டுக்கு பிறகு பல சீர்திருத்த இயக்கங்கள், பெண்கள் எல்லாரும் வந்தாங்களாமா. வந்து என்ன செஞ்சுருக்காங்க? பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது, திருமண வயதை உயர்த்துவது, விதவைகளை பராமரிப்பது, ஸோ இது வந்து நல்ல நல்ல வேலைகள், சாதி முறைகளை வந்து ஒழிப்பது, இது மாதிரி எல்லா வேலையும் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகியிருக்குது. அதில் ராஜாராம் மோகன் ராய் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு வந்தோம். இப்போ இவர் என்னென்ன செஞ்சாருன்னு பாருங்கள். இவர் வந்து சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்திய தீய பழக்கங்கள் நிறையா இருந்தது, அதற்கு எதிராக இவர் போராட்டம் நடத்தினார். ஸோ ராஜாராம் மோகன் ராய் தன்னுடைய இயக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை குற்றம் சார்ந்த கொலை என்று அறிவித்ததாமா. ஆனால் இருந்தாலும் டிசம்பர் 4, 1829 உடன்கட்டை ஏறுதல் என தண்டனைக்குரிய குற்றம் என வில்லியம் பெண்டிங் பிரபு அறிவித்தார். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதே மாதிரி குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை எல்லாத்தையும் அவர் வந்து எதிர்த்தார் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. அதே மாதிரி விதவை மறுமணம், கல்வி, பெண்களுக்கு சொத்துரிமை எல்லாத்தையும் அவர் ஆதரித்தார். தாய்மொழியான வங்காள மொழி, சமஸ்கிருதமும், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் புலமை பெற்றிருந்தார் இந்த ராஜா ராம்மோகன் ராய். பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைக்கக்கூடிய சமூக மரபுகளையும் இவர் எதிர்த்திருக்கார். ஒரு கடவுள் கோட்பாடை கொண்டவர், உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர். இவர் தான் வந்து ராஜாராம் மோகன் ராய். அடுத்த ஒரு பாருங்க, ஐஸ்வர சந்திரா வித்யாசாகர். இவர் வந்து மறைநூல்களை முற்போக்குவாதி, மறைநூல்களை வந்து முற்போக்காக இருந்தவர். விதவைகளை எரிப்பது, விதவைகளை மறுமணத்தை தடை செய்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் இவர். ஸோ பள்ளிகள் நிறுவப்படுற வேலையெல்லாம் இவர் செஞ்சுருக்காரு. குழந்தை பருவத்திலேயே விதவைகளுக்கான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவது இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதுக்காக 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது இவருடைய முயற்சியாலாம்.
1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர சந்திரசன் வித்யாசாகருக்கு தான் சேரும். திருமண வயதிற்கான 10 என்று நிர்ணயம் செய்யப்பட்டது எப்போ? 1891. 12 அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 10ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஸோ பாருங்கள், நிறையா இடத்துல வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்கனால எக்ஸாமில் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுவும் நிறைய பின்னாடி சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உமன் ரீஃபார்ம்ஸ் நடக்கும். ஸோ பெண்களுக்கான என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 1889 இந்து விதவைக்கான சாரதா சதன் கற்றல் இல்லம் அப்படிங்கிற அமைப்பை பண்டிதர் ராமாபாய் பம்பாயில் வந்து தொடங்குறாரு. பிறகு பம்பாயில் தொடங்கினாலும் பூனாக்கு அது மாற்றப்பட்டது. அவர்கள் முயற்சியால் தான் இந்தியாவில் விதவைகளுக்கு முதலில் கல்வி புகட்ட மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சென்னையில் பிரம்மஞான சபா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரம்மஞான சபா தியோசாபிகல் சங்கம் அப்படின்னு நிறுவப்பட்டது. யாரால? டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார். அவர் பேசிக்கலி எங்கே? ஐரோப்பியிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர். சங்கமும் பொது சமூக சீர்திருத்தமும் உருவாக்கியவர். பெரியாருடைய கருத்துக்கள்லாம் வந்து அவர் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஆனவர். இன்னொரு சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாபால். விதவை மறுமண செயல் திருத்துவதை பெண் கல்விக்கும் மிகுந்த ஆர்வம் காட்டியவர் இவர். இவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருடன் இணைந்து தேவதாசி முறைக்கு எதிராகவும் மூவலூர் ராம அமிர்தம் அவங்களும் சேர்ந்து இவங்க குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏற்கனவே படித்தோம். அது திரும்ப வந்திருக்குது. அடுத்த ஒருத்தங்க பண்டிதர் ராமாபாய். இந்தியாவின் பெண் விடுதலைக்காக போராட்டம் நடத்தியவர். சமஸ்கிருதத்தில் நல்லா புலமை பெற்றவர். அதாவது இவருக்கு பண்டித சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்குது. அதனால் பண்டித அப்படி வந்ததே வந்து சமஸ்கிருத மொழியில் புலமை பெற்றனால தான். இவர் கூட ராணேடே, பண்டாரக்கர் ஆகிய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆரிய மகிழா சமாஜ் அப்படி ஒரு அமைப்பை நிறுவனாங்க. 1882 கிட்டத்தட்ட 300 பெண்கள் இந்த அமைப்பில் இருந்து கல்வி பயிற்சிக்காங்க. பாருங்களேன், ராணேடே அதுக்கப்புறம் பண்டார்கர் அவருடைய உதவியோட சாரதா சதன், அது வீடற்றவர்களுக்கு இல்லம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. பூனேல முக்தி சதன் சுதந்திர இல்லம் என்ற அமைப்பையும் நிறுவியிருக்காங்க. பெண்கள் சுயசார்புடையவராக மாற்றணும் அப்படிங்கிறத தொழிற்பயிற்சிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் ஒரு ரீஃபார்ம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமூக சீர்திருத்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிரம்ம சமாஜ் இதை வந்து உருவாக்கியவர் 1828 ராஜாராம் மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர். இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், ஒரு கடவுள் வழிபாடு, இது எல்லாத்தையும் கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அது மட்டும் இல்லாமல் உடன்கட்டை ஏறுதலை ஒழிக்கிறது, கைம்பெண்களோட உயிரோடு எரிப்பதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னார். இவர் வந்து என்னென்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, சாதி முறை எல்லாத்தையும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காரு, டினவுன்ஸ்டு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை, மூட நம்பிக்கை, குழந்தைகள் திருமணம், பர்தா முறை, உடன்கட்டை ஏறுதல் எல்லாத்தையும் இவர் வந்து தடுத்திருக்காரு. கைம்பெண் மறுமணத்தை அவர் ஆதரிச்சிருக்காரு. பிரம்மோ சமாஜ் ஆஃப்டர் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜ் எப்படி இருந்தது? ராய் வந்து இறந்துறாரு. அவர் மரணத்துக்கு பிறகு பிரம்மர் சமாஜ் முன்னோக்கி செல்லப்படுவதற்காக யார் இருந்தாங்கன்னா, தேவேந்திரநாத் தாகூர் இந்தியாவின் பிரம்ம சமாஜ் அப்படின்னு கொண்டு வந்தார். கேசவ் சந்திரசன் சதர்ன் பிரம்ம சமாஜ்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சார்ட்டில் பார்த்தோம். இது இல்லாமல் காசி விஸ்வநாத முதலியார், இவரும் வந்து இந்த இந்த சமாஜில் இருக்கார். இந்து தர்ம சமை போன்ற வங்காள சமுதாயத்தில் மரபு வழி கூறுகளை பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது.
அப்படி இருக்கும்போது ஐசி வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதி. இவர் வந்து அறிவுஜீவிகள் மற்றும் தாகூரின் குடும்பத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த ஐசி வித்யாசாகர். இந்த பிரம்ம சமாஜ் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சைதை காசி விஸ்வநாத் முதலியார் மூலமாக தான் அதுக்கு ஃபேமஸ் ஆச்சு. இந்த சமாஜுடைய கருத்துக்கள் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிற ஒரு நாடகம் நடத்தி எல்லாத்துக்கும் பரவியிருக்காங்க. கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் கொடுத்துருக்காங்க. 1867 இதே நோக்கத்திற்காக தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 1864 தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு தமிழ் இதழ் தொடங்கப்பட்டது அப்படின்னு. அடுத்தது பாருங்க, பிரார்த்தனா சமாஜ் பம்பாயில் ஆத்மராம் பண்டுராங் 1867 நிறுவப்பட்டது தான் இந்த பிரார்த்தனா சமாஜ். பிரம்ம சமாஜத்தை போன்றே மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகள் ஆரம்பித்தது தான் இந்த பிரார்த்தனா சமாஜ். சமூகத்தில் கடைநிலை உள்ள பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பணி பண்ணது இந்த பிரார்த்தனா சமாஜ். சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு மேம்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதில் முக்கியமான ஒரு தலைவர் எம்ஜி ரானடே ஒரு முக்கியமான தலைவர். 1901 இவர் இறந்துடுறாரு. அந்த தலைமைக்கு யார் வந்தார்னா சண்டவர்கார் அப்படிங்கிற தலைமைக்கு வராரு. இந்த எம்ஜி ரானடே பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தேசிய சமூக மாநாடு நடத்தணும்னு முயற்சி செஞ்சவர். இந்திய தேசிய காங்கிரஸில் ஆண்டு அமர்வுகள் முடிந்த உடனே ஒவ்வொரு ஆண்டும் அவர் சந்தித்தாராமா. இவர் பேசிக்கலி யாருங்க, ஜட்ஜு, நீதி அரசர் ரானடே ஒரு சிறந்த அறிஞராக இருந்தார். அவரது திறமை வழிகாட்டத்தின் கீழ் பிரார்த்தனா சமாஜ் மேற்கு இந்தியாவின் ஒரு புதிய சமூக சீர்திருத்த தீவிர மையமாகவே மாறியது. விதவைகள் திருமண சங்கம் நிறுவியிருக்காரு, டெக்கான் கல்வி சங்கம் விளம்பரப்படுத்தியிருக்காரு, நாட்டின் தன்னலற்ற சேவைக்கு நிறையா ஒரு கல்விக்காக நிறையா வந்து ஒரு உழைப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த ஒன்று ஆரிய சமாஜ். தயானந்தா சரஸ்வதி 1824 1883 வரைக்கும் வாழ்ந்தவர் தயானந்தா சரஸ்வதி. 1863 பிரசங்கத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. பிறகு 1875 ஆரிய சமாஜ் அப்படிய மறுமலர்ச்சி இயக்கத்தை நிறுவுறாருங்க இந்த தயானந்தா சரஸ்வதி. முக்கிய வேலை என்னன்னா சத்தியார்த்த பிரகாஷ். வெவ்வேறு மத கருத்துகளின் மூலம் ஒரே இலக்கை நோக்கி இட்டு செல்வது தான் இவருடைய நோக்கம். இவருடைய பார்வையில் சமகால இந்து மதம் சீரழிந்து விட்டது. புராணங்கள், பல தெய்வங்கள் வழிபாடு, உருவ வழிபாடு, பிராமண புரோகிதர்கள் பங்கு, யாத்திரைகள், சடங்குகள், விதவை திருமணம் எல்லாத்தையும் அவர் வந்து தடை ஆகியவற்றை நிராகரிக்கிறார். பெண் கல்வி, விதவைகளின் மறுமணத்தை ஊக்குவிக்கிறார். அவர் வந்து வேதங்களை நோக்கி திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. வேதங்களில் அடிப்படையில் சமுதாயத்தை வடிவமைக்க விரும்புகிறாரு இந்த தயானந்தா சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப் பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருந்தாராமா. அவர் வந்து கத்ரி எனப்படும் வணிக சமூக காலனி காலத்தில் ஒரு மகத்தான வளர்ச்சி பெற்றவர். தயானந்தர் சுத்தி இயக்கம் அப்படி ஒரு இயக்கத்தை பஞ்சாபில் அவர் உருவாக்குறாரு. தயானந்தா சரஸ்வதி ஆங்கிலோ வேதோ பள்ளி DAV தயானந்த் ஆங்கிலோ வேதிக் கல்லூரிகளும் ஒரு நிறுவப்பட்டு தயானந்தரின் செல்வாக்கு 20ஆம் நூற்றாண்டிலையும் வந்து தொடர்ந்தது. அடுத்த ஒன்று பாருங்க, தியோஸ்பிக்கல் சொசைட்டி. இது யாருன்னா மேடம் HP பிளவாட்ஸ்கி, கர்னல் HS
அமெரிக்காவின் வோல்காட் 1875 ஆன்மீக ராட்சிபுக கிழக்கை நோக்கி மேற்கை சிந்தனையை உதாரணம் காட்டி உருவாக்கப்பட்டது. இது 1893 இந்தியா வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் பலரையும் திரட்டி ஆதரவு உருவாக்குனாரு. இந்தியாவில் பௌத்த மறுமலர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு இதான். தீவிர தலித் சிந்தனையாளரான அயோத்திதாஸ் பண்டிதரை இலங்கைக்கு அழைத்து சென்று கர்னல் வோல்காட்டுடன் தொடர்பு மூலம் நவீன பௌத்தத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபேமஸான ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணா பரமஹம்சர். அவர் கல்வி இல்லாத ஒரு ஏழை பாதிரியார். அவர் தீவிர ஆன்மீக வாழ்க்கை நடத்தினார். அனைத்து மதங்களுக்கும் உள்ளார்ந்த உண்மையை மட்டும்தான் அவர் நம்பினார். அவரை பொறுத்தவரை அனைத்து மத கருத்துகளும் ஒரே இலக்கை நோக்கி செல்வதற்கான வெவ்வேறு வழிகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய கருத்து சிறுகதைகள், போற்றத்தக்க உவமைகள் எல்லாம் இருந்ததாமா. ஸ்ரீ ராமகிருஷ்ணா கதாமிருதம் என்று அவருடைய ரசிகரால் அழைக்கப்படுவாமா. அவர் மிகவும் பிரபலமானவர். அவர் யாருடைய சீடர்னா சுவாமி விவேகானந்தருடைய சீடர் தான் அந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சர். ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற நிறுவர் தத்துவத்தை விட நடைமுறை பணிகளை வலியுறுத்துறாரு. இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் பயணம் செய்து 1893 சிக்காகோவில் இருந்த மதங்கள் பாராளுமன்றத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. இவருடைய மிஷன் பள்ளிகள், மருதகங்கள், அநாதை இல்லங்கள் எல்லாத்தையுமே இவர் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் உருவாக்குறார். சுவாமி விவேகானந்தா இளைஞர்கள் துணிச்சலின் உருவாகமாக இருந்தார். நவீன இந்தியாவின் காலை நட்சத்திரம் என்று இந்த மார்னிங் ஸ்டார் ஆஃப் தி மாடர்ன் இந்தியா என்று அழைக்கப்பட்டார். ஒருத்தர் பாருங்க, ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட். தீவிர தலித் சிந்தனையாளரான ஜோதிபா பூலே சமத்துவம் மற்றும் பகுத்தறிவு கொள்கையை பிராமணர் அல்லாதின் மன உறுதியை உயர்த்த முயன்றவர் தான் இந்த ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் ஜோதிபா பூலே. இன்னொருத்தர் பாருங்க, 1902 நாராயண குரு எஸ்என்டிபி அப்படிங்கிற யோகத்தை நிறுவியவர். அந்த பள்ளியில் சேருவதற்கான உரிமை மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்தை எல்லா பிரச்சனைகளையும் அவர் சால்வ் பண்ணவர். வைக்கம் அப்படிங்கிற கோவில் தெருக்களில் ஈழவர்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து நடத்தப்பட்ட வைக்கம் சத்தியாகிரகத்தின் கோவில் நுழைவு இயக்கமும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இதில் பங்கெடுத்து தானே இந்த பெரியார் வைக்கம் வீரர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டைட்டில் நேம் அவருக்கு வந்தது. இன்னொரு சத்திய சதோக் சமாஜ். இது யாருன்னா இந்த ஜோதிபா பூலே, பூனேல இருக்கக்கூடிய இந்த ஜோதிபா பூலே தான். உயர் சாதி கொடுமைகளை எதிர்த்து வாழ்நாள் முழுவதும் போராடியவர் அவர். மத நூல்கள், புத்தர், மகாவீரர், இடைக்கால பக்தி துறவிகள் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அவர் நடந்தார். இவர் அதிகமாக கொடுத்தது தான் பகுத்தறிவு கொடுத்தாரு. சமத்துவத்தின் பார்வையை ஒரு கலாச்சாரத்துக்கு கொடுத்தவர். சமூகம், மத, அரசியல், பொருளாதார பிரச்சனைகள்லாம் எடுத்து அவர் மக்களிடையே அவேர்னஸ் கொடுத்தவர். பிராமணர் அல்லாதவர்களின் மன உறுதியை உயர்த்த பல நூற்றாண்டுகளாக சமத்துவம் இன்மை, சமூக சீரழிவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர். 1873 சத்யா ஷோட்டக் சமாஜ் உண்மையை தேடும் சங்கத்தை நிறுவியவர் இந்த ஜோதிபா பூலே. அவருடைய முக்கியமான புத்தகம் குலாம்கிரி, அடிமைத்தனம், மக்களின் கல்வி விடுதலை, புரட்சிகர காரணி. இதை பேஸ் பண்ணி அவருடைய கருத்துக்கள் வெளியே விட்டிருக்காரு. சரிங்களா? 1851 பூனாவில் பெண்களுக்கான ஒரு பள்ளியும் அவரது மனைவி சாவித்திரி உதவியுடன் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒரு பள்ளியும் தொடங்கியிருக்காரு. தீண்டத்தகாதவர்களுக்கு பள்ளிகளை, குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் நிறுவியிருக்காரு.
அடுத்து பாருங்கள், கேரளாவை சேர்ந்த நாராயண குரு. இவர் வந்து மலையாளம் மலையாளம், தமிழ், சமஸ்கிருதத்தை வந்து ஒரு அறிஞருங்க. அவர் சமஸ்கிருதத்தில் பேசிக்காகவே அறிஞர். அவர் இவர் அதே மாதிரி பிரச்சனை, அந்த கொடுமை, அந்த சாதி கொடுமை, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அவமதிக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் எதிர்த்து போராட்டம் பண்ணுறவர் இவர். இவர் வந்து ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபட்டிருக்காரு. இவரோட சேர்ந்து குமரன் ஆசான், டாக்டர் பல்ப் போன்ற சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் இவருடைய சேர்ந்து இவருடைய இயக்கத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஐயன்காளி இவரும் திருவாங்கூர் சமஸ்தானத்தை திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கன்னூரில் 1863 பிறந்தவர். சிறு வயதிலேயே வந்து அதிகமான பாகுபாடு பிரச்சனைலாம் அவர் வந்து டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பொது இடங்களை அணுகுதல், பள்ளிகள் நுழைதல் உள்ளிட்ட அடிப்படைகள் எல்லாத்தையும் அவர் வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நாராயண குருவால் ஈர்க்கப்பட்ட ஐயன்காளி 1907 சாது ஜன பரிபாலன் சங்கம், படித்து வச்சுக்கோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? நாராயணகுடிய ஈர்க்கப்பட்டதான் ஐயன்காளி. அவர் தான் 1907 வந்து சாது ஜன பரிபாலன் சங்கத்தை நிறுவியவர். அடுத்தது வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க சுவாமிகள். சிதம்பரத்துக்கு அருகே ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர், ராமலிங்க சுவாமிகள். முறையான படிப்பில் அவர் படிக்கலை. பட் சைவ தேவாரம், திருவாசகம் பாடல்களால் ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த ராமலிங்க சுவாமிகள். மதவெறி மற்றும் பகுத்தறிவற்ற தன்மையை கண்டித்து கவிதைகள்லாம் இயற்றியவர். சைவ மதத்தில் மரபு வழி கூறுகள்லாம் வெறுக்கப்பட்டது. அவர் தனது ஆதரவாளர் ஒழுங்கமைக்காக சத்திய ஞான சபையை வந்து நிறுவினவர். சைவ மடங்கள் முரண்பாடு, இலங்கையின் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலரின் கீழ் ஆர்த்தடாக்ஸ் சைவர்கள் என்ற அவதூறாக விமர்சித்தவர். 1867 திருவருட்பா அருள் பாடல்கள் என்ற தலைப்பில் அவருடைய கவிதைகள் அவரது சீடர்கள் வெளியிட்டார்களாம். அயோத்திதாஸ் பண்டிதர் 1845 1914 சித்த மருத்துவராக பேசிக்காக இருந்தவர். பிறகு பத்திரிகையாளராகவும் இருந்தவராம். 1990 ஆதி திராவிடர்களுக்கு இடையே தன் பௌத்தர் என்ற வாதிடும் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. வேத பிராமணியத்தின் எதிர்ப்பு காரணமாக தீண்டாமைக்கு தள்ளப்பட்டாராம். ஒடுக்கப்பட்டோரின் கோயில்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்தா சபா என்ற அமைப்பை நிறுவியிருக்காரு. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா? அத்வைதானந்தா சபா அப்படி அமைப்பை வந்து நிறுவரிக்காரு 1890 அப்புறம் இல்லையா, 1882. இன்னொன்று பாருங்கள், 1880 ஜான் ரத்தினம் என்பவரும் அவருடைய இணைந்து திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு 1885 ஒரு இதழை வெளியிட்டிருக்காரு. 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பையும் அவர் நிறுவியிருக்காரு. எங்கன்னா அதோடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடந்திருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்பாங்க, பொறுத்துகளையும் கேட்பாங்க. அவரது வாழ்க்கையை நிரூபிக்க செம்மொழி தமிழை மீண்டும் படிக்கவும் பௌத்த மதத்திற்கு மாறுவதையும் ஊக்கப்படுத்தியது. வட தமிழ்நாட்டிலும் கோலார் தங்க வயலில் பணிபுரியும் வகுப்பினர்களும் அதிகமாக பின்தொடரப்பட்டது இவருடைய போதனைகள் மூலமாக. இவருடைய இயக்கத்தில் மு. சிங்கவேலு, பேராசிரியர் பி. லட்சுமி நரசு எல்லாரும் பங்கு பெற்றாங்க. 1908 முதல் அவர் இறக்கும் வரை ஒரு பைசா தமிழன், சரியா, பின்னர் அந்த இது வந்து வெறும் தமிழன் என்ற பெயரில் வார இதழ் இவர் தான் வந்து நடத்தி வந்தார்.
ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அதில் முக்கியமானது அந்த அலிகர் இயக்கம் சொல்கிறோம் இல்லையா, அலிகர் மூமெண்ட் 1875 சையத் அகமது கான் அவரால் தான் உருவாக்கப்பட்டது. மேற்கத்திய அறிவியல் கல்வியை குரானின் போதனைகள் மூலமாக இணைத்தது இந்த சையத் அகமது கான். அது இல்லாமல் தஹ்தீப் உல் அக்லுக் என்ற பத்திரிகை மூலம் முற்போக்கான சிந்தனை எல்லாத்தையும் கொடுத்துருக்காராமா. 1864 அலிகரில் ஒரு அறிவியல் கழகம் நிறுவப்பட்டது. 1868 மற்றும் 1875 காஜிப்பூர், அலிகார் இந்த இடங்களெல்லாம் வந்து நவீன பள்ளிகள் நிறுவியிருக்காருங்க இவர். பிறகு 1877 முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியிருக்காரு. 1866 இந்திய முஸ்லீம்களுக்கு இடையே தாராளவாத சிந்தனையை வந்து ஊக்குவிச்சிருக்காரு. இவருடைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முஸ்லீம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை பரப்பியவர் இவர். பர்தா முறை, பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்ற தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆங்கில வழிக்கான சாதக அம்சங்களை வந்து வலியுறுத்தியிருக்காரு. மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்ற பகுத்தறிவு சிந்தனை, வெளிச்சத்தில் குரானில் உள்ள கருத்துக்கள், புதிய விளக்கங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. இந்திய முஸ்லிம் மதத்தை தாராளமாக்கி புதிய சிந்தனைகளும் விளக்கங்களும் ஏற்புடையதாய் செய்தவர் இவர். அடுத்த ஒரு இஸ்லாமிய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கலாம், அஹமதியா இயக்கம், அஹமதியா மூமெண்ட். 1889 மிர்சா குலாம் அஹமது அவர் 1835 பிறந்து 1908 இறந்துறாரு. இவர் ஒரு வித்தியாசமான போக்கை நிறுவியவர் தான் மிர்சா குலாம் அஹமது. குரானில் சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைக்கு திரும்ப வேண்டும் என்று கூறியவர். அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று கூறி சர்ச்சை ஏற்படுத்திக்கிட்டாராமா. அவருடைய முக்கிய பணி என்னன்னா, ஆரிய சமாஜமும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இஸ்லாம்களுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்த்து கொண்டு மறுத்ததாகவும் தெரிகிறது. சமூக ஒழுக்கங்கள் அகமதியா இயக்கம் பழமைவாதிய ரீதியாக இருந்ததாமா. பலதார மனம், பெண்களின் முக்காடு மற்றும் விவாகரத்து பற்றி பாரம்பரிய விதிகளால் கடைபிடிக்கப்பட்டது. மூன்றாவது இஸ்லாமிய இயக்கம் பாருங்க, தியோபந்த் மூமெண்ட். தியோபந்த் இயக்கம் முஸ்லிம் கல்வியாளர்களின் வைதீக பிரிவை சார்ந்தவர்களுக்கு மீட்டெடுக்கிறது இயக்கமாக இருந்ததாமா. சரண்பூருக்கு அருகே தியோபந்த் அப்படிங்கிற பிளேஸில் உருவானது. இரு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டதாமா. முதலில் நோக்கம் என்ன அப்படின்னா, குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல், அந்நிய ஆட்சிகளுக்கு எதிராக ஜிகாத் புனித போர் செய்தல், இதெல்லாம் வந்து அவருடைய இயக்கத்தில் இருந்தது. முகமது காசிம் நோதாஃபி, ரஷீத் அகமது கங்கோரி ஆகியோரால் முஸ்லிம் சமூகத்திற்கு சமய தலைவர்கள் பயிற்சி வழங்கப்பட்டது. தியோபந்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பானைகள் செவ்விலின் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. அடுத்தது பாருங்க, நத்வத் உலாமா. தியோபந்தை காட்டிலும் குறைந்த அளவு பழமைவாத போக்குடைய இந்த சமய நவீன காலத்தில் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே ஈடு கொடுத்த இயக்கம் தான் இந்த நத்வத் அல் உலாமா. 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்ற வரலாற்று ஆசிரியர்களும் வேறு சில அறிஞர்களும் உருவாக்கப்பட்டது. நவீன மேற்கிந்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து இறை மறுப்பு கொள்கையை, லோகாயுதவாதம் என்ற ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கப்பட்ட ஒரு நோக்கம். ஸோ அடுத்த ஒன்று பாருங்க, ஃபராங்கி மஹால். மூன்றாவதாக புகழ்பெற்ற சிந்தனை பள்ளி எங்கே இருக்குது? லக்னோவில் உள்ள மஹால் எனப்படும்
ஃபிரங்கி மஹால் பள்ளி. சூஃபிசம் சொல்லுவாங்க. சூஃபிசம் மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் இந்த பள்ளி இருந்தது. மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் அல்ஹி ஹதீத் அல்லது நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுவது இன்னொரு இயக்கமாக இருந்ததாமா. அடுத்து பாருங்க, பார்சி இயக்கம், பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட். 1851 கல்வி பயின்ற பார்சிகள் அடங்கிய குழு ரக்குணமைய மத்தியசன சபா பார்சிகள் சமூக நிலை மேம்படுத்துவதற்காக சொராஸ்ட்ரிய மதத்தை தூய்மைப்படுத்தி மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நவ்ரோஜி பரத்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி ஆகியோர் தலைவர்களாக இதுக்கு இருந்தாங்க. செய்திகளை பரப்புவதற்காக ராஸ்ட் கோப்தர் உண்மை விளம்பி அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளும் இருந்தது. பார்சிகளின் மத நடவடிக்கைகளின் சடங்குகளும் சீர்திருத்தப்பட்டன. பார்சி பெண்களின் நிலையை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்பித்தல், பர்தா முறை நீக்குவது, திருமண வயது வரம்பை அதிகரிப்பது எல்லா வேலையும் கொண்டு வந்தாங்க. படிப்படியாக பார்சிகள் இந்திய சமூகத்திலேயே அதிக அளவு மேற்கத்தியமயப்பட்ட பிரிவினராக மாறினார்களாம். அடுத்து சிக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிரங்கரி இயக்கம் பாபா தயாள்தாஸ். நிரங்கரி இயக்கம் பாபா தயாள்தாஸ். நிரங்கரினா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம். சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள், குருநானக்கின் தலைமை எல்லாத்தையும் அவர் மதிக்கிறது. மது மாமிசம் கைவிடும்படி வலியுறுத்தியிருக்காரு. அடுத்த ஒரு இயக்கம் பார்த்திங்கன்னா நாம்தாரி இயக்கம் பாபா ராம்சிங். சீக்கியர்களின் அடையாளங்கள் கிர்பான் வாளை தவிர மீது எல்லாத்தையும் அணிவிக்கணும். வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறியிருக்காரு. ராம்சிங் ஆணும் பெண்ணும் சமம், விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காரு. வரதட்சணை முறையை, குழந்தை திருமணத்தை தடை செஞ்சிருக்காரு. 1873 சிங் சபா இயக்கம் என்ற 2 முக்கிய நோக்கங்களுக்காக உருவானது. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்கிறது, கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்திய மீட்டெடுப்பு இயக்கியவாதிகளின் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எதிர்கொள்வது சிங் சபாவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. இது இல்லாமல் அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் கிளையை இயக்கமாகும். அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வார் ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்றறியப்பட்ட மத குருவின் கட்டுப்பாட்டில் விடுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அரசு 1922 சீக்கியர்கள் குருத்வாரா சட்டத்தை 1925 திருத்தப்பட்டு அதன்படி சீக்கிய குருத்வாரா, சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த் கமிட்டி என்னும் அமைப்பின் கீழ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கங்களை பற்றி இங்கே கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? பெண்களின் விடுதலை கிடைச்சிருக்குது, மக்களிடையே தேசிய விழிப்புணர்வு கிடைச்சிருக்குது, தியாகம், சேவை, பகுத்தறிவு கிடைச்சிருக்குது, சாதிய பெண் சிசு கொலை சட்டவிரோதமாக்கப்பட்டது, விதவை மறுமணம் அனுமதிக்கப்பட்டது. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்து படித்து வச்சுக்கணும். பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ இது பற்றி கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு காலம் காலம் 1ன்னு கொடுத்துருக்காங்க, காலம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆகணும். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருங்க? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி இப்போ படிச்சுட்டு வந்தோம், ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார்? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருங்க? சூரிய ஒளி மூலம் மின்சாரம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருங்க? யார்? சுவாமி தயானந்தா சரஸ்வதி. அதே மாதிரி நியூ இந்தியா யாருங்க? நியூ இந்தியா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ லாஸ்ட்டாக பொறுத்துக்க மாதிரி தான் இது. அடுத்தது பாருங்க, சூரிய ஒளி மூலம் மின்சாரம் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணா மடம். படித்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரே ஒரு கேள்வி தான் கிடச்சிருக்குது. நிறைய கேள்விகள் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.